ஹலோ, வணக்கம். நம்ம இப்ப காசாபாஸ் சிக்கன் பில்லிங் சாஃப்ட்வேர்ல ஒரு லைவ் பேர்ட் ஸ்டாக் வேஸ்டேஜ் எப்படி பண்ண போறோம் அப்படின்றத பத்தியும் இந்த வீடியோல உங்களுக்கு டீட்டெயிலா சொல்ல போறேன். அதாவது என்னன்னா, இப்ப சிக்கன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹோல்சேல் லைவ் பேர்டா தான் வாங்குவோம். ஆனா கஸ்டமர் கொடுக்கும்போது லைவ் பேர்டாவும் கொடுப்போம், ட்ரெஸ்டு சிக்கனாவும் கொடுப்போம், ஸ்கின் அவுட்டாவும் கொடுப்போம். அதாவது தோலை உரிச்சு கொடுப்போம், தோலோடையும் கொடுப்போம், இல்ல போன்லெஸ்ஸாவும் கொடுப்போம். இப்படி இருக்கும்போது எப்படி லைவ் பேர்ட்ல போய் இதோட ஸ்டாக்கை நம்ம மைனஸ் பண்றது, ஸ்டாக் ரிப்போர்ட் எப்படி எடுக்கிறதுன்ற பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா தெளிவா சொல்ல போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் மாஸ்டர் கிளிக் பண்ணிக்கிறோம். இந்த ப்ராடக்ட் மாஸ்டர்ல பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஐட்டம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி தான் நான் வச்சிருக்கேன். இதுல ஆல்ரெடி நான் ஐட்டம் கிரியேட் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், லைவ் பேர்டு. ஸோ இந்த லைவ் பேர்டு சிக்கன்றது பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஸ்டாக் நீடு 1 கொடுத்துருக்கேன், மாஸ்டர் ஐட்டம் 1 கொடுத்துருக்கேன், வேஸ்டேஜ் 0 கொடுத்துருக்கேன். அதாவது ஸ்டாக் நீடு 1னா இதுக்கு நம்ம ஸ்டாக் செக் பண்ண போறோம்னு அர்த்தம். மாஸ்டர் ஸ்டாக் ஐட்டம்னா இதுக்கு இதுதான் மாஸ்டர் ஸ்டாக் ஐட்டமா இருக்க போகுதுன்றது அர்த்தம். அடுத்து பாருங்களேன், ட்ரெஸ்டு சிக்கன், போன்லெஸ், ஸ்கின் அவுட். இப்ப இதுக்கு எல்லாமே பாருங்க, நான் வந்து சப் ஐட்டம் தான் 1 கொடுத்துருக்கேன். இது மாஸ்டர் கிடையாதுன்றத சொல்லியிருக்கேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெஸ்டு சிக்கனா இருந்தா 400 கிராம் வேஸ்டேஜ், போன்லெஸ்ஸா இருந்தா 1.7 வேஸ்டேஜ், ஸ்கின் அவுட் ஆயிருந்தா 600 கிராம் வேஸ்டேஜ். இப்படி வேஸ்டேஜ் கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி நம்ம இதுல மாத்திக்கலாம், செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே பாருங்களேன், காடை. இந்த காடை பாத்தீங்க அப்படின்னா மாஸ்டர் ஸ்டாக்காவும் இருக்கும், ஸ்டாக் நீடு. காடை பாத்தீங்கன்னா வாங்கி காடையா தான் கொடுப்போம். எஃகு பாத்தீங்கன்னா ஸ்டாக் நீடு, மாஸ்டர் ஸ்டாக் ஐட்டம். எக்கை வாங்கி அப்படி எக்கா தான் கொடுப்போம். மசாலாவை பாத்தீங்கன்னா மசாலா வாங்கி மசாலாவா தான் கொடுப்போம். ஸோ அதனால அதுக்கு மாஸ்டர் ஸ்டாக் ஐட்டம் கொடுத்துருக்கேன். லைவ் பேர்டுக்கு மட்டும் மாஸ்டர் ஸ்டாக் ஐட்டம் கொடுத்துட்டு அது கீழே இருக்கிற அந்த சப் ஐட்டத்துக்கு எல்லாமே சப்ஸ்டாக் கொடுத்துட்டு வேஸ்டேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்படிதான் நம்ம ஐட்டம் மாஸ்டர்ல கிரியேட் பண்ணி அதுக்கு குரூப் அதுக்கு வேஸ்டேஜ் கொடுக்கறது. இதுக்கப்புறம் இதை எப்படி நான் வந்து குரூப்பிங் பண்றேன்றத சொல்ல வரேன். இப்ப நான் மாஸ்டர்ல போய்க்கிறேன். இந்த மாஸ்டர் ஸ்டாக் ஐட்டம்ல பாத்தீங்கன்னா இப்ப நான் லைவ் சிக்கனை செலக்ட் பண்ணிட்டேன்னா நான் இங்க ஆல்ரெடி குரூப்பிங் பண்ணி வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ட்ரு பண்ணி எல்லாத்தையும் குரூப் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்ப ஆல்ரெடி அதுல குரூப்பிங் பண்ணி வச்சிருக்கனால அதை நான் உங்களுக்கு அப்படியே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதுல எல்லாமே நான் என்ட்ரி பண்ணி செலக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த ட்ரெஸ்டு சிக்கன், ஸ்கின் அவுட், போன்லெஸ், இந்த 3 ஐட்டம்ல எது பில் பண்ணாலும் லைவ் ஸ்டாக்ல தான் போய் ஸ்டாக் மைனஸ் ஆகணும்ன்றதான் இதோட கான்செப்ட். அதாவது மாஸ்டர் ஸ்டாக் ஐட்டம் லைவ் ஸ்டாக்காவும் கீழே இருக்கிறத 3 வந்து சப் ஸ்டாக்காவும் இதை மேப்பிங் பண்ணியிருக்கோம். பிளஸ் நம்ம என்ன வேஸ்ட் என்ன குவான்டிட்டி கொடுக்குறோமோ அது இன்ட்டு அதோட வேஸ்டேஜ் சேர்ந்து லைவ் ஸ்டாக்ல போய் அப்டேட் ஆகும். இதை நான் F1 கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நான் ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி போடுறேன். ஏதோ ஒரு சப்ளையரை செலக்ட் பண்றேன், லைவ் பேர்டு. ஸோ நான் இன்னைக்கு ஒரு 500 கிலோ பர்ச்சேஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டு நான் இப்ப சேவ் பண்ணிக்கிட்டேன். இப்ப பில்லிங் ஸ்கிரீன் வரேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் பில்லிங் ஸ்கிரீன்ல ஃபர்ஸ்ட் நான் 2ஆம் நம்பர் கோடு போடுறேன். இதுல பாருங்களேன், இப்ப நான் 1 கிலோ சிக்கன் போடுறேன். 1 கிலோ சிக்கன் போட்டுட்டு இதை நான் பில்லை இப்ப பிரிண்ட் அவுட் எடுத்துடுறேன். ஸோ ஒரு கஸ்டமர் வந்து 1 கிலோ சிக்கன் வாங்கிட்டாங்க. இப்ப பாருங்களேன், நான் ஸ்டாக் ரிப்போர்ட் போய் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 500 கிலோ பர்ச்சேஸ் பண்ணோம். இங்க பாருங்களேன், 1.4 வந்திருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம ட்ரெஸ்டு சிக்கன் 1 கிலோ தான் வித்தோம், ஆனா வேஸ்டேஜ் 400 கிராம் கொடுத்தனால 1.4 போய் லைவ்ல போய் ஸ்டாக் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு இப்ப புரியுதா? நான் ட்ரெஸ்டு சிக்கன் தான் பில் பண்ணேன், ஆனா லைவ் சிக்கன்ல போய் ஸ்டாக் மைனஸ் ஆகிட்டு இருக்கு, வேஸ்டேஜ் சேர்ந்து உங்களுக்கு மைனஸ் ஆகிட்டு இருக்கு. இப்ப பாருங்க, அடுத்து இன்னும் 2 ஐட்டம் போடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் மறுபடியும் போன்லெஸ் சிக்கன் 1 கிலோ போடுறேன். அதே மாதிரி ட்ரெஸ்டு சிக்கன் இப்ப பாத்தீங்கன்னா போன்லெஸ்ஸும் ஸ்கின் அவுட்டும் ஒரு ஒரு